ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி என்ற சப்ஜெக்டில் வந்துட்டு இந்த ரோல் ஆஃப் மீடியா இன் ஜெண்டர் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோல் ஆஃப் ஜெண்டரும் மீடியாவும் வேரியபிளாக இருக்கும். இப்போ உள்ள சொசைட்டியில் வந்து கிரேட் டிஸ்கிரிமினேஷனாக தான் இருக்குது. கிரேட் டிஸ்கிரிமினேஷன் அமாங் மென்னுக்கும் உமனுக்கும் 2 பேர்த்துக்கும் கிரேட் டிஸ்கிரிமினேஷனாக தான் இருக்குது. அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டீரியோடைப் பிட்வீன் மென் அண்ட் உமனுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அடுத்து ஜெண்டர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஜெண்டர்ன்றது சோஷியலாக கன்ஸ்ட்ரக்டட் டேர்ம் தான். இந்த டேர்ம் ஜெண்டர்ன்றது ஃபஸ்ட்டு யார் காயின் பண்ணான்னா ஜான் மணி இந்த இயர் ஆஃப் 1955. ஜான் மணின்றவங்க இயர் ஆஃப் 1955 வந்து டேர்ம் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஜெண்டர் ஐடென்டிட்டின்றது ஒரு பர்சனல் சென்ஸ் ஆஃப் ஒன்ஸ் ஜெண்டர் அப்படின்றாங்க. ஓன் ஜெண்டர் தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ஐடென்டிட்டினா இப்போ உள்ள சொசைட்டியில் வேர்ல்டு வந்து ஜெண்டர் ரோல் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா மென்னும் உமனும் அப்படின்ட்டு ஜெண்டர் ரோல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டட் பை த சொசைட்டி. அப்புறம் தே ஆர் ஒன்லி ஃபார்ம்டு இன் தேர் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க. மேலு ஃபீமேல்னா ஃபெமைன், மேல்னா மேஸ்குலைன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ரோல் ஆஃப் மீடியா அண்ட் ஜெண்டர் அப்படின்னா, ரோல் ஆஃப் மீடியா அண்ட் ஜெண்டர்ன்றது 2ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. மாஸ் மீடியா, சோஷியல் மீடியா. மீடியாலன்றது வந்துட்டு ஜெண்டர் ரோல்ஸ் வந்து டெபிக்டட் அஸ் இன்வேரியபிள் மேனர் வந்துட்டு இருக்குது. அது வந்து டிஃப்ரெண்ட் மேனரில் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் வந்து இந்த மீடியா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பவராக ஆகிடுச்சு. அது வந்து பப்ளிக்காக அஸ் அ நியூஸாக இல்லை எனி அதர் ஃபார்ம்ஸில் வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. சரி, இப்போ மாஸ் மீடியாவில் என்னென்ன வருது, சோஷியல் மீடியாவில் என்னென்ன வரும்னு பார்க்கலாம். மாஸ் மீடியாவில் மேகசின், நியூஸ் பேப்பர், டெலிவிஷன், நியூஸ் அண்ட் ஸோ ஆன். சோஷியல் மீடியாவில் ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிவிஷன். மாஸ் மீடியா வந்துட்டு நியூஸை வந்துட்டு வேகமாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்குது. நோ பர்சன் கேன் கம்யூனிகேட், they can learn. இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவாக வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல், டெலிவிஷன், மேகசின் இது வந்துட்டு ஜெண்டர் ரோல்ஸை வந்து போர்ட்ரேட் பண்ணுது. ஜெண்டர் போர்ட்ரேட் டிஃப்ரெண்ட் மேனர். ஜெண்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க தான். மாஸ் மீடியாவில் நிறையா பீப்புள் வந்துட்டு இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்டேட்டிங் நியூஸ் அப்டேட் பண்ணுறாங்க. வேர்ல்டில், சொசைட்டியில், கண்ட்ரியில் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணுறாங்க. டைம் டு டைம் வந்துட்டு நியூஸை உடனே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. மாஸ் மீடியாவில் வந்துட்டு உமனை வந்துட்டு டெபிக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா பியூட்டிஃபைங் சேவராக வந்துட்டு மென்னு வந்துட்டு ரொம்ப தைரியமாக, கரேஜாக, ரிஜிடாக வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் உமனை வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பியூட்டிஃபைங் ஆடுக்கு தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பியூட்டிஃபைங் ஆட் லைக் ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி, இல்லைனா ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு காமிச்சு இவ்வளோ அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அப்போ தான் வந்து அந்த ஆடில் வந்து வாங்குவாங்க அப்படின்னு. மீஷோவில், ஷாப்ஸியில் அப்படின்னு நிறையா பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு சாம்பிள்ஸ் நிறையா இருக்கும், போட்ட மாதிரி இருக்கும். ரோல் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் ஜெண்டர். நவடேஸ் எவ்ரி டே வேர் சோஷியல் மீடியா நோ ஒன் கேன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டு ஃபாலோ த சோஷியல் எக்ஸப்ஷன் டு ஃபாலோ த சோஷியல் மீடியா. இப்போலாம் வந்துட்டு எல்லாருமே வந்து டே டு டே லைஃப்பில் எல்லாருமே சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் சில்ட்ரன் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் யூடியூப்பில் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வீடியோ மேக் பண்ணி போடுறது எல்லாமே இருக்குது. த்ரூ சோஷியல் மீடியானால் இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து கிடைக்கிது. ப்ளஸ் ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து டைவர்ட்டும் ஆகுது. வேறு ரீல்ஸ் வருது, அதெல்லாம் டைவர்ட் ஆகுது. அப்லோடிங் வீடியோவோ இல்லை பப்ளிஷிங் கண்டென்ட் ஆர் பிக்சர் தேர் இஸ் ஹெசிடேஷன். இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும், இல்லை பிக்சர் அப்லோட் பண்ணணும், கண்டென்ட்டை அப்லோட் பண்ணணும், அது சரியாக இருக்குமா, கரெக்டாக இருக்குமா, ஷேர் பண்ணான்றது ஹெசிடேஷன். மேக்ஸிமம் வந்துட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அதை அப்லோட் பண்ணான்றது வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்துட்டு இருக்கும். அடுத்து ஜெண்டர் ரோல்ஸ் டெபிக்டட் இன் மீடியா. ஜெண்டர் ரோல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது. ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் த ட்ரீட் த ஃபீமேல் ஜெண்டர் அஸ் பியூட்டி ஆப்ஜெக்ட்.
பியூட்டி ஆப்ஜெக்டை வந்து ஃபீமேல் ஜெண்டர் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து while publishing a cover page of magazine they add a picture of female. இப்போ ஒரு மேகசின் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஃபீமேல் பிக்சர் வந்துட்டு இருக்கும். கிளமரியஸ் மேரண்டர் வந்து இருக்கும். இன் கான்ட்ராஸ்ட் ரெபிக்ட் ஆஃப் மேல் ரோல் வாஸ் brave and confident. மேல் அதனால தைரியமாக அந்த இடத்துல வந்து கன்க்ளூட் பண்ணுவாங்க. கன்க்ளூஷன் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, தோ மெனி குட் அண்ட் ஆப்டமிஸ்டிக் ஸ்டெப்ஸ் ஆர் தேர் இன் மீடியாஸ், the other hand there is discrimination among gender while showing them roles அப்படின்றாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், மீண்டும் மீண்டும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் ஸ்டெல்லா குட்டி ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.